அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வாய்ப்பு கேட்டு போகிற பெண்கள், சினிமா மோகத்தில் போகிற பெண்கள், நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த விஷயம் அரசு கவனிக்கணும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி திரைத்துறையில் வாய்ப்பு கேட்டு போகிற கலைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இது விஷயமா நியூ ஆக்ட் கூட கொண்டு வரலாம், புதிய சட்டங்கள் கொண்டு வந்து. கமலஹாசன் அவர்கள் ஏதோ அந்த காலத்துல ஒரு படத்துல அவர் தான் பெண் உதட்ட கத்து முத்தமிழ்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது தவிர்த்து அதை பெருசா யாரும் ஆபாசமா பாக்குறது இல்லை. முத்தம்ங்கிறது ஒரு அன்பு, அதை ஆபாசமா பார்க்கல. ஆபாசங்கிறது தன்னுடைய உடலை முழுவதுமாக அவுத்து போட்டு ஆடுவது. இந்த மாதிரி சினிமாவில் கூட சற்று அந்நியப்பட்டது தானே சார் முத்த காட்சி. மக்கள் எதை விரும்புறாங்களோ, கலையை மக்கள் விரும்புறாங்க, அதுக்கு ஏற்றது மாதிரி தான் படம் எடுக்க முடியும். விசால் சொல்ற விஷயத்த நம்ம ஏத்துக்க முடியாது. அவர் மேலேயும் ஒரு ஆழத்துல இருந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் அதை வச்சே ஒரு மனிதனை நம்ம இடப்பட முடியாது. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அந்த கலை தொழில் அழிஞ்சிரும். அவங்க தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த பாலியல் வன்முறைங்கிறது திரைத்துறையில மிக சர்வசாதாரணமாக வாய்ப்பு கேட்ட போற பொண்களை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய அவங்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. இதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கேரளா மாநிலத்துல அந்த மலையாளம் அந்த AMMA அம்மா என்ற அந்த அவங்களுடைய அந்த சங்கத்தில் இப்போ முழுமையாக கலைச்சிருக்காங்க. மோகன்லால் அவர்களும் சரி, எல்லா நிர்வாகிகளும் ஒரு விவகாரத்தை ஒட்டி கலைச்சிருக்கதை பார்க்கிறோம். இது நாடு முழுவதும் பேசுபொருளா ஆயிருக்கு. அங்கு உள்ள நடிகைகளுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் தராங்க ஒவ்வொரு நடிகர்களும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் ஹேமா அவர்களுடைய அந்த அறிக்கை அந்த எதிரொலியாகத்தான் இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரும் பேசுபொருளா இருக்க. அது அந்த அறிக்கை என்ன சொல்லுது, என்ன ஆக்சுவலா என்ன விவகாரம் சார், அது கொஞ்சம் விளக்குங்க சார். சார், இது கடந்த 2009 கேரளாவில் இந்த புகைச்சல், கேரள திரைத்துறையில் நடிகைகள் வாய்ப்பு கேட்டு போகும்போது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்கிற செய்தி கடந்த 2009 அடிபட்டுச்சு. இது விஷயமா பல புகார்கள் தொடர்ந்து கேரள கவர்மெண்ட்டுக்கும் அங்கே உள்ள பப்ளிக் இந்த விஷயமா பல புகார்கள் வந்துட்டு கேரள அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையிலான கமிட்டி அமைச்சு அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நடிகர் பெண்கள்கிட்டலாம் அவங்க ஸ்டேட்மெண்ட் போட்டு விசாரணை செய்து அவங்க ஒரு கமிட்டியை சமீபத்திலே அரசிட்ட சமர்ப்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வாய்ப்பு கேட்டு போகிற பெண்கள், சினிமா மோகத்தில் போகிற பெண்கள், நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி அறிக்கை வெளிவந்த அடுத்த நிமிஷமே கேரள நடிகர் சங்கம், மோகன்லால் தலைமையிலான நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இயக்குனர்கள் சங்கம் ராஜினாமா செஞ்சாங்க. இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் அந்த ரஞ்சித் அவரும் இந்த இயக்குனர் சங்கத்தையும் கலைச்சிருக்காங்க. இன்னொருத்தர் நீங்க சொல்ல அம்மா என்கிற அமைப்பினுடைய அந்த நடிகர் சங்கத்தினுடைய சித்திக் என்பவரும் ராஜினாமா பண்ணார். அவர் மீதும் பல நடிகைகள் ரீதியான பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. உங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நடிகை ஜெயசூர்யா, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மணியன் பிள்ளை, அப்புறம் பாத்தீங்கன்னா முகேஷ், சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற அவர் தான். அவர் மேலதான் நிறைய அலிகேஷன் சொல்றாங்க. அதனால ஆளும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலே அலிகேஷன். அவரை பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்டுடைய தலைவர் ஆனிம் ஜாயவே அவர் ராஜினாமா பண்ணணும். அவரு அரசியல் நாகரிகம். கேரளா அரசு தங்களுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க FIR பதிவு செஞ்சிருக்காங்கல்ல. FIR போட்டிருக்காங்க. பட் குற்றச்சாட்டு பலமான குற்றச்சாட்டு. நிறைய பார்த்தீங்கன்னா பாலியல் வன்முறை பாதிக்கப்பட்ட பெண்கள் கேரளாவே இன்னைக்கு அரசியல் மாற்றங்கள் நிகழ்றதுக்கு ஒரு சம்பித்து போயிருக்கு. அங்கே தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற பிஜேபி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை
நடத்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆளும் நடிகர் முகேஷனுடைய வீட்டு முன்பே தர்ணா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த விஷயம் வந்து அரசு வந்து கவனிக்கணும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி திரைத்துறையில் வாய்ப்பு கேட்டு போகிற கலைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இது விஷயமா வந்து நியூ ஆக்ட் கூட கொண்டு வரலாம், புதிய சட்டங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கரண்ட், அதாவது நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கணும். அந்த கமிஷனை வந்து எப்போவுமே லைவ்ல வச்சு பாதிக்கப்படுற பெண்கள், பாதிக்கப்படுற நடிகர்கள் அந்த கமிஷன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு இமீடியட்டா ரெமடி கிடைக்கிறதுக்கான வழிகளை அரசு ஏற்படுத்த வேண்டும். இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அந்த கலை தொழில் அழிஞ்சிரும். அவங்க வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த பாலியல் வன்முறைங்கிறது திரைத்துறையில மிக சர்வசாதாரணமாக வாய்ப்பு கேட்ட போற பொண்களை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய அவங்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. இதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதே போல சார், இந்த ஹேமா ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களுடைய இந்த அறிக்கையில வந்து இப்ப இன்னொரு விஷயமும் நம்ம இடம்பெறதை பார்க்கணும். ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து நடிகர்களுக்கு நிகராக நடிகைகளுக்கு வந்து ஊதியம் வழங்குவதில்லை, சம உரிமை வந்து கொடுப்பதில்லை அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. இதுல வந்து நடிகைகள் வந்து பெரிதுமா வந்து வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து அந்த அறிக்கையிலையும் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு நடிகர் ஒரு திறம் வாய்ந்த நடிகராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு மார்க்கெட் பொறுத்து தான் அவருக்கான அந்த ஊதியம் என்பது கொடுக்கப்படுது. இப்போ என்னதான் வந்து திரு சத்யராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நடிகராக இருந்தாலும் அவரை விட அவருடைய ரோல் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே திரைப்படத்தில் 2 பேரும் வந்து ஒன்று போல ஒரு ரோல்ல செயல்படுறாங்க அப்படின்னாலும் கூட அவருக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் என்பது ரஜினிகாந்த் அவர்கள் தூக்கி சாப்பிடுவார். அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வாங்குவார். ஏன்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூ என்பது உயர்வு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வையும் வந்து இந்த ஹேமா அவங்களுடைய அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர்களுடைய அந்த அறிக்கையில வந்து இடம்பெற்றிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க இந்த வாரம்? நீதியரசர் ஹேமா அவர்கள் வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த நடிகைகள்லாம் வந்து அவங்க விசாரணை செய்து அந்த வந்து அறிக்கையை சமைச்சிருப்பாங்க. அந்த அறிக்கையின் மீது எந்த ஒரு அப்பழுக்கற்ற அறிக்கை, அவங்க வந்து ஒரு நேர்மையான நீதிபதி, அவங்க வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் நிறைய கான்ட்ரடிக்ஷன். எப்படின்னா, அது இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், துணை நடிகை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நடிப்பை பொறுத்து, அவங்களுடைய எபிலிட்டியை, திறமையை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ரேட்டிங் இருக்குது. இங்கே எப்படி வந்து விஜய்க்கு ஒரு ரேட்டிங், அஜித்துக்கு ஒரு ரேட்டிங், கமலுக்கு ஒரு ரேட்டிங் மாதிரி கேரள திரைத்துறையிலையும் வந்து மோகன்லாலுக்கு ஒரு ரேட்டிங் இந்த மாதிரி இருக்கு. அதற்கு தகுந்தாறு போல அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கணும். அந்த பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டியும் ஆய்வறிக்கை சமைக்க ஃபியூச்சர்ல அதை வந்து களையணும். யார் வந்து மக்கள் மத்தியிலே பிரபலமாறாங்களோ, யார் மக்கள் மத்தியிலே வந்து அங்கீகரிக்கப்படுகிறாங்களோ அவருக்கான ரேட்டிங்கை பொறுத்து அவங்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதே போல இந்த அறிக்கையில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்போ கதை ஒண்ணு சொல்லிட்டு கூட்டு போறாங்க ஒரு திரைப்படத்துக்கு, நம்ம கமிட்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னா, ஆனால் நம்ம வந்து திரைப்படத்துல வந்து நம்ம வந்து வரம்பு மீறிய செயல்லாம் கூட ஈடுபடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆபாச காட்சிகள்ல வந்து வலுக்கட்டாயமாக ஈடுபட செய்யறாங்க. அதே போல முத்த காட்சிகள், இது மாதிரியான காட்சிகள்லாம் வந்து வெளியே ஒண்ணு ஒப்பந்தத்துல வந்து சொல்றது போலவும் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது வந்து கொஞ்சம் வரம்பு மீறிய நடவடிக்கைகள், நாங்கள் வந்து அதுல வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறோம் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. இது வந்து கேரளாவில் மட்டும் நம்ம சுருக்கி பார்க்கறதை விட ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே அப்படித்தானே. எல்லா நடிகர் சங்கத்திலையும் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் வந்து நடிகைகள் கமிட்மெண்ட் ஆகிறாங்களோ இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லா நடிகைகளும் தானே சந்திக்கிறாங்கன்னு போலதான் தெரியுது. எப்படி பாக்குறேன்? பட் அது கலையா தான் பார்க்க முடியும். அதற்கெல்லாம் அவங்க வந்து உடன்பட்டு அக்ரிமெண்ட் போட்டு தான் நடிக்க போறாங்க. ஆபாசமா நடிக்கிறத நம்ம வரவேற்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு இந்திய பிலிம் போர்டு வந்து ஒரு வரையறை வச்சிருக்காங்க. ஏ பிலிம், யூ பிலிம் சொல்லிட்டு ஒரு வரையறை. அந்தந்த பிலிமுக்கு அவங்க நடிச்சுக்குவாங்க. காமனா வந்து படத்தில் நடிக்கும்போது அதுக்கு ஒரு வரையறைக்குள்ள ஒரு கட்டுப்பாடுல தான் நடிக்கணும். அதனால ஆபாசங்கள் கூடாது. அதனால முத்த காட்சிகள்லாம் காலங்காலமா வந்து படத்துல இருக்கக்கூடியது தான். அதை வந்து பெருசா யாரும் ஆபாசமா பாக்குறது இல்லை. முத்தம்ங்கிறது ஒரு அன்பு, அதை வந்து ஆபாசமா பார்க்கல. ஆபாசங்கிறது தன்னுடைய உடலை முழுவதுமாக அவுத்து போட்டு ஆடுவது. இந்த மாதிரி சினிமாவில கூட சற்று அந்நியப்பட்டது தானே சார் முத்த காட்சி என்பது. கமலஹாசன் அவர்கள் ஏதோ அந்த காலத்துல ஒரு படத்துல அவர் தான் வந்து பெண் உதட்ட கத்து முத்தமிழ்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது தவிர்த்து சில தனுஷ் போன்ற நடிகர்கள் மத்தியில கூட இடையில ஒரு சர்ச்சை கூட வந்துச்சு. ஒரு நான் சொல்ல அவர் வந்து லிப்லாக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா பண்ணாரு சொல்லி ஐஸ்வர்யா ராய் கூட ஒரு பேட்டியில வந்து குறிப்பிட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப தமிழ் சினிமாவுக்கு வந்து அந்த ஒரு அந்நியப்பட்டது தானே, அது ஒரு அன்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு ஆபாசமாகவும் அது ஒரு அந்நியப்பட்ட கலாச்சாரமாக தானே பார்க்கப்படுது தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த. ஒரு காலத்துல வந்து
ஆரம்பிச்சு தியாகராஜப்பாவில் ஆரம்பிச்சு, எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு, சிவாஜி கணேசன்ல ஆரம்பிச்சு, இப்படி வந்து திரைத்துறை வந்து மிக நல்ல ஒரு தமிழ் சினிமா வந்து நாகரிகமாகவும் ஒரு ஒரு மக்கள் விரும்பும் துறையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த கட்டத்துக்கு வந்தவங்க அவங்க வந்து மக்கள் வந்து எதை விரும்புறாங்களோ, கலையை வந்து மக்கள் விரும்புறாங்க, அதுக்கு ஏற்றது மாதிரி தான் பணம் எடுக்க முடியும். அவங்க வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால அதுல நம்ம வந்து பெருசா போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வாழைன்னு ஒரு படம், ஒரு மிகப்பெரிய ஒரு 90s ஹிட்ஸ் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்டர் தன்னுடைய தியரிய, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிய மக்களுக்கு வந்து ஒரு படைப்பை அமைச்சு அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியா ஆக்கியிருக்காரு. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி களம் எப்படி இருக்கோ அந்த களத்துக்கு ஏற்ற மாதிரி கதையமைப்பு வரும்போது அதுல ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம ஆதரிச்சு பேச முடியாது. தமிழ் கலாச்சாரம் மிகப்பெரிய கலாச்சாரம். அதனால வந்து ஆபாசம் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த குரல் என்பது வலுக்க தொடங்கி இருக்கு. நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு விஷால் அவர்கள் மத்தியில கூட பிரஸ் மீட் சந்திச்சாரு. அதுலேயும் பல விஷயங்களை வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னதாக இன்னொரு கேள்வியும் நான் வந்து பொதுவான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த திரைத்துறையில ஒரு 2 வார்த்தைகள், அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று கமிட்மெண்ட் என்ற இந்த வார்த்தை வந்து, இந்த 2 வார்த்தையை வச்சே ஒரு பெண்களை வந்து ஒரு இச்சைக்கு உட்படுத்தி அவர்களை வந்து வல்லுறவு செய்யறது என்பது இது எப்போது களை எடுக்கப்படும்? இது வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்டிஸை வந்து பெண்கள் வந்து சந்திச்சுட்டு தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கமிட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்ல கான்செப்ட். அந்த கமிட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால தான் தமிழ் திரையில பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் பொண்ணுங்களும் ஜெயிக்கிறதில்ல. ரேர் அண்ட் ரேர், யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுது. அத்தனை இங்கே ஜெயிக்கிற நயன்தாரா இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், எல்லாமே வெளிமாநிலம் தான். அவங்க வந்து அந்த இனிஷியலா தன்னை வளர்த்துக்கிறதுக்கு, தன்னை இந்த திரைத்துறையில வந்து ஒரு உச்சத்தை அடைகிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு நீங்க சொல்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க நடிக்கிறாங்க. எதிர்காலத்துல அவங்க ஃபேமஸ் ஆனவுடனே அவங்களுக்குள்ள ஏற்படுகின்ற முரண்பாடுகள். நீ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ்னு ஒரு நடிகை, என்னை ஒரு மிக பிரபலமானவர் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. ஏற்கனவே இன்றைக்கு தமிழக ஒரு சில செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு அமைச்சரே வந்து பால்டாயில் குடிச்சோம்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி திரைத்துறை நடக்கிற விஷயங்கள். இது பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போது, அவங்க ராதாராவி தலைவராக இருக்கும்போது, அதுக்கடுத்து சரத்குமார் தலைவராக இருக்கும்போது, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்தால் உடனடியாக அது விசாரித்து அதுக்கு வந்து ரெமடி கிடைக்கிறதுக்கு தீர்வுகள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமா வந்து திரைத்துறையே ஒரு 2 டீமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. பல பிரிவுகள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் நிறைந்த அதிகாரத்திட்ட போய் வந்து திரைத்துறை சேர்ந்துருச்சு. அவங்களால அவங்களுக்கு யாரு அவங்களோட ஒத்து போறாங்களோ அந்த மாதிரி நடிகர்களுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஒரு குறிப்பிட்டவங்கள்ட்ட போயிட்டு அந்த திரைத்துறை கையில சிக்கி இன்னைக்கு வந்து நடிகர்களும் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சுட்டி காட்டினேன். இதை வந்து ஒரு தமிழக தழுவிய கேரளாவில் எப்படி அமைச்சாங்களோ இப்பவே தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கையா ஒரு இப்ப பணியில் உள்ள நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதியோ இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதியோ ஒரு கமிஷன் அமைச்சு அதே மாதிரி வந்து ஒரு அவங்கள்ட்ட யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சு ஒரு ரெகுலேஷன்ஸ், சினிமாவில் ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், ஒழுங்குமுறை. எப்படி நம்மளுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஒழுங்குமுறை, அதே மாதிரி சினிமாலையும் ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைச்சு பாதிக்கப்படுறவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் சினிமாவுக்கும் அமைக்கணும், ஒரு ஆணையம் அமைக்கணும். அப்போதான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து ஒரு ரெமடி கிடைக்கும். நடிகர் சங்கம் இன்றைக்கு வந்து பெரிய லெவலில் அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அரசை எதிர்த்து இந்த ஆளும் அதிக வர்க்கத்தை எடுத்து அவங்களால பண்ண முடியல. ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்டவங்கள்ட்ட போய் அதிகாரம் குவிஞ்சு கிடக்கு. அதனால இன்றைக்கு ஒட்டுமொத்த திரைத்துறையும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கனால அவங்களுடைய குரலை உயர்த்தி பேச முடியல. பாதிப்புகளை அவங்க வந்து மறைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், பாலியல் வன்முணர்வு, என்ன பிரச்சனையாலும் சரி, சம்பள உயர்வு, எதை பத்தி அவங்களால கேள்வி கேட்க முடியல. ரொம்ப அதனால வந்து இந்த அரசு வந்து விழித்து கொள்ளணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு கமிட்டி அமைச்சு திரைத்துறையுடைய கோரிக்கைகள் கேரள மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை ஒரு முன்மாதிரியா தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படின்றீங்க. ஓகே சார், அதே போல விஷால் அவர்கள் நேற்று இந்த பிரஸ் மீட் நம்ம பார்த்தோம். அதுல வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு, யாராவது உங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துலயே நீங்க செருப்பால வந்து அடிங்க, உங்களை நீங்க தான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதே கருத்தை RK சுரேஷ் அவர்களும் வந்து அந்த கருத்தை வந்து தெரிவித்திருந்தாரு, நடிகர் அவர்கள்.
இப்போ இந்த விவகாரத்தை ஒட்டி விஷால் அவர்களிடமே இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. உங்கள் மீதும் ஒரு நடிகை வந்து இந்த மாதிரியே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்தாரு, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது விஷால் அவர்கள் கூறிய பதில் வியக்க வச்சது. அந்த பெண்மணி யாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போயிட்டாரு. இந்த சம்பவங்கள் எப்படி பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா தன்னைத்தானே எல்லா நடிகர்களுமே தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். சிவகுமார் மாதிரி ஆட்கள், பழைய நடிகர் டி ராஜேந்தர் மாதிரி. விஷயம் டி ராஜேந்தர் அவர்கள் திரைப்படத்தின் போது, காட்சியின் போது எந்த ஒரு பெண்ணையும் தொட்டு நடித்தது கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாரையும் இது வந்து உச்சபட்ச ஒரு அதிகாரம் கொண்ட மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு அவங்க பவர்ல இருக்கக்கூடிய ஒரு 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 அடையாளம். நடிகருங்கிறது ஒரு பெரிய அடையாளம். அவங்க எங்க செலிபிரிட்டி எங்க வந்தாலும் பப்ளிக் போடுவாங்க, ரசிகர் போடுவாங்க. அதனால அவங்கள நிறைய பேர் பெண்கள் குறிப்பா வந்து நடிகைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அது வந்து வெளிப்படுது. அதனால இதை வந்து இந்த குற்றச்சாட்டு விசால் சொல்ற விஷயத்த நம்ம ஏத்துக்க முடியாது. அவரும் அவர் மேலேயும் ஒரு ஆழத்துல இருந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் அதை வச்சே ஒரு மனிதனை நம்ம இடப்பட முடியாது. இப்ப எல்லாம் பாக்குறோம். இப்போ உதயநிதி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க, ராகவா லாரன்ஸ் அவர்கள் மீது, இப்ப விஷால் அவர்கள் மீது, இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வரிசையா வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் மீது வைக்கப்படுது. அப்படின்னா குறிப்பா கடந்த காலத்தையும் பாக்குறோம், இந்த மாதிரி இந்த நடிகர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல அரைகுறை உடையோடு அந்த நடிகைகள்லாம் வந்து புகார் கொடுத்ததெல்லாம் பாக்குறோம். அப்போ மார்க்கெட் இல்லாத நடிகைகள் தங்களுக்கு ஒரு விளம்பரம் வேண்டும் என்பதற்காக, தங்கள் ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான அவதூறு குற்றச்சாட்டுகளை முன்னணி நடிகர்கள் மீது வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல வந்து உள்ளடங்கி இருக்கு. அப்படின்ற ஒரு ஆதாயத்திற்காகவும் இப்படியான ஒரு அவதூறை முன்வைப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நம்ம நடிகர்களை மட்டுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. நடிகைகள் மீது நிறைய குற்றங்கள், குறைகள் இருக்கு. நீ எப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம இந்த இது ப்ரோக்ராம் துவங்கும் போது நான் சொன்னேன், ஏன் வந்து இந்த தமிழ் துறையில, தமிழ்நாட்டுல வந்து திரைத்துறையில வந்து தமிழ் பெண்கள் ஜெயிக்க முடியல அப்படின்னா அசஸ்மெண்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் அவங்க தயாரா இல்லை. அதனாலதான் வெளிமாநில பெண்கள் வந்து இங்க தமிழ் திரைத்துறையில கோலச்சுறாங்க. நயன்தாரா மாதிரி, கீர்த்தி சுரேஷ் மாதிரி, திரிஷா மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது. எல்லாமே வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ப அவங்க வந்து இனிஷியலாவே தன்னை அவங்க வந்து பிரபலப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்கள தன்னை முன்னிலைப்படுத்தி நடிகர்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள இப்ப டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அப்படி வருகிற போது அவங்க ஈஸியா நடிகர்களை குற்றச்சாட்டு சொல்லி தன்னை மறுபடியும் மார்க்கெட்டை உயர்த்திக்கிறதுக்கு விளம்பரங்களை தேடுறங்கிற விஷயம் உண்மைதான். அதுல ஒண்ணு மாற்று கருத்து. இப்ப தமிழகத்திலயும் இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி, கேரளா சம்பவத்தை ஒட்டி தமிழ் நடிகைகளும் வந்து இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகை ஊர்வசி அவர்களாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் இப்படிமா நடக்கத்தான் செய்யுது அப்படின்றாங்க. அப்போ பிறகு குஷ்பு அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து ஒரு துணை இயக்குனர் வந்து இந்த மாதிரி வல்லுறவுக்கு வந்து ஈடுபட முயற்சித்தாரு அப்படின்னு சொல்லி கூட அவங்களும் ஒரு புகார் அளிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இப்ப ஒரு சம்பவத்துக்கு பிறகு இப்போ முன் வர்றாங்க. ஆனாலும் தங்கள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அப்படின்ற அந்த பெண்மணிகள் வந்து உணர்வாங்க. அப்ப ஏன் வந்து உடனே அவங்களுடைய வாய்ஸை ரேஸ் பண்ண முடியல? எதனால அவங்களுக்கு வந்து அந்த முட்டுக்கட்டையா இருக்கு? அதுக்கு அரசு என்ன வழிவகைகள் செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இல்ல, இப்ப இந்த விஷயம் வந்து கேரளால பூதாரம், தமிழ்நாட்டிலையும் பூதாரமாவது, இவங்க எல்லாம் ஏன் வந்து பாதிக்கப்படும் போதுமே ஏன் புகார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப அவங்களுடைய வளர்ச்சியை பாக்குறாங்க. அவங்க அந்த திரைத்துறையில நாம ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா, வாய்ஸ் ரைஸ் பண்ணா நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாதுன்னு சொன்னால 10 வருஷம் கழிச்சு நடந்த நிகழ்வுல இன்னைக்கு வந்து அவங்க அந்த மார்க்கெட்டு, நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டை இழந்தவன தன்னை முன்னிறுத்துக்கிறதுக்கு வந்து மறுபடியும் நம்மளுக்கு இந்த ஃபீல்ட்ல மார்க் கிடைக்கும் போது ஒரு புகார்களை போடுறாங்க. இவங்க அன்னைக்கே அதுக்கு தான் நான் சொல்றேன், அரசு வந்து இதுல வெளிப்போட இருக்கணும். ஒரு துறையை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாச்சு அரசுடைய கடமை. அதனால சினிமா ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோ பணியில் உள்ள நீதிபதியோ அதுக்கு தலைவரா போட்டு அவங்களுடைய குறைகளை உடனே களை எடுக்கணும். அதுவும் ஒரு கலை, அதுவும் ஒரு துறை. தமிழ்நாட்டுக்கும் கலைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. கலை இல்லாத வாழ்க்கை வந்து என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒரு மனிதன் நிம்மதியாகவும், நாட்டை ஆண்டவர்கள் கூட நிறைய கலைத்துறையை சேர்ந்த மாற்று கருத்து இல்லை. அதனால இந்த கலையை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடக்கிறது தவறு. அவங்களுக்கு வந்து உடனடியா நிவாரணம் கிடைக்கணும்னா ஒரு சினிமா ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைத்து அதுக்கு ஒரு நீதிபதியை தலைவராக போட்டு அவங்களுடைய
புகார்கள் உடனடியாக வாங்கப்பட்டு உடனடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு புகழ்பெற்ற நடிகை திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி ஒன்று போட்டிருக்கிறாங்க. யார் சொன்னா உங்களுக்கு கேரளாவில் மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி? தமிழ்நாட்டிலும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னா நம்ம கடந்து போயிருப்போம். இன்னொரு விஷயமும் கூடுதலாக குறிப்பிடுகிறார்கள். அஜித், விஜய் தற்போது முன்னணி நடிகர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாக இருந்த முன்னணி நடிகர்கள் மீது எல்லாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க எந்த நோக்கத்தில் இந்த மாதிரியான கருத்தை சொல்லியிருப்பாங்க? அவர்களும் ஒரு குறிப்பா ஒரு முன்னணி நடிகர்கள். இப்போ இந்த தலைமுறை அஜித், விஜய் நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னதாக ஒரு முன்னணி நடிகர்கள் என்று சொன்னா நிச்சயமா கமலஹாசன் அவர்கள் இருந்தார், ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார். இது மாதிரி அவர்கள்லாம் ஒரு வயதாகி விட்டது, ஒரு 60, 65, 70 வயதை கடந்து விட்டார்கள். இப்போ இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களோட குற்றச்சாட்டினுடைய பின்னணி நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. காலங்காலமா திரைத்துறையில எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட். திரைத்துறையோடு தொடர்புள்ளவருக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மா இதை சொல்றதுக்கு தகுதியான ஆட்களான்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, அது ரொம்ப அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி இருக்குன்னு பாருங்க. நம்ம சார் இல்ல இதுல அது தீர்வு, அதை பெரிய அவேர்னஸ் என்ற பேர்ல மிக ஒரு கேவலமான ஜோடிகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கலாச்சாரத்தையே அந்த ஒரு சீரியலையே அவங்க ரொம்ப கேவலம். சரி, இது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆடல் கூடல் அந்த காலத்துல 10,000 வருஷமா மன்னர்கள் காலத்துல இருந்து அந்த காலத்துல போர்கள் நடந்ததே பொம்பளைக்காவது நடந்திருக்கு, வரலாறு படிக்கும்போது தெரியுது. அதனால இவங்க ஏன் அந்த துறைக்கு போறாங்க? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் அவங்க வளர்ச்சியை நோக்கி போகும்போது அப்பெல்லாம் அவங்க அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல புகார் சொல்றதுங்கிறது, நான் சொல்றது அந்தந்த விஷயத்த அப்பவே நீங்க களையிடுங்க. உங்களுக்கு பிரச்சனைனா அப்பவே அதை ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. 10 வருஷங்கள் நீங்க நல்லா அந்த துறையை வச்சு வளர்ந்துட்டு அப்புறம் குறை சொல்றதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. அப்பவே உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க இமீடியட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் சின்மயி அவர்களும் வைரமுத்து ஐயா அவர்கள் மீது வைத்தார். அதுவும் காலம் கடந்த ஒரு பிறகுதான் வெளிப்படுது. யாரும் விதிவிலக்கல்ல. இது தன்னைத்தானே எல்லாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க இதுல பெரிய செலிபிரேட்ல இருந்து இந்த விஷயத்துல யாரையுமே நம்ம நம்ப முடியாது, நல்லவர்கள் நம்ம ஆர்கியூ பண்ணிட முடியாது. அது வைரமுத்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம புனிதனா சொல்லிட முடியாது. ஒரு சில புனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்துல நம்ம பாராட்டணும். அதனால 90% இதுல இந்த விஷயத்துல தவறான ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால இதுக்கு எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்குதோ அவங்க மேல, அதே மாதிரி சினிமாவில் ஒரு நடிகர் சங்கங்கள் உங்களுக்கு செயலற்று போகும்போது அடுத்த கட்டமா அரசு சார்ந்த ஒரு சினிமா ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கணும். அதுக்கு நீதிபதி தலைமையில அவங்க உடனடியாக அவங்களுடைய புகார்கள், எந்த புகார் உண்மைத்தன்மை ஜெனியூனிட்டியை வெரிஃபை பண்ணி போலீஸுக்கு ரெஃபர் நடவடிக்கை. நிறைய பொய் கம்ப்ளைண்ட் வருது. அப்ப ஒரு நீதிபதியில விசாரணை நடத்தி உண்மையிலேயே அவங்க தவறு இமீடியட்டா போலீஸ் மூலியமா அவங்க மேல நடவடிக்கை சொல்லலாம். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல இந்த நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கிற இந்த கேரளா நடிகர் சங்கத்தினுடைய இந்த கலைப்பு, அது நடந்த நடிகைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த பாலியல் தொந்தரவுகள், அது தொட்டி தமிழகத்திலும் இது ஒரு பெரிய சர்ச்சையாக எழும்பி நாடு முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்கு. அதை ஒட்டி எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனதுக்கு மிகுந்த நன்றிகள் சார்.